பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை. ஆசீர்வாதமான காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. வேதம் சொல்லுது, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. ஆம், வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். முதலாவது வசனம் கேட்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நாம் வசனத்தை கேட்க வேண்டும். ஆனால் அது கேட்பதோடு முடிந்து விடுகிற ஒரு விஷயம் அல்ல. ஒரு சின்ன பிள்ளைகளுடைய ஒரு நாடகத்தையோ ஒரு நடிப்பையோ பார்க்கிறீர்கள். அது முடிந்தவுடனே அது முடிந்து விட்டது, அவ்வளவுதான். ஆனால் வசனத்தை பொறுத்தவரை அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். கேட்கிறது அனுபவம், அது அவசியம், கட்டாயம் கேட்க வேண்டும். வசனத்தை கேட்கவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஆகவே நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வெறும் வசனத்தை கேட்டுட்டு வர்ற ஒரு கூட்டமாக அல்ல, அதன்படி செய்கிறவர்கள். அவங்க தான் உண்மையிலேயே சிறந்தவங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்னை கூப்பிட்டோம், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறது அல்ல, அந்த கர்த்தா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் அதைவிட முக்கியம் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே அதனால்தான் அவர் சொன்னார், மலையின் மேல் கண்மலையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், அவனை யாருக்கு ஒப்பிடுவேன்? என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனாக அவன் இருக்கிறான். நிறைய சபையில வசனம் கேட்கிறோம், சர்ச்சில் நம்ம நிறைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ள வார்த்தைகளை கேட்குறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதன்படி செய்யணும்ல. அதன்படி செய்யலைன்னா அவனை எப்படி அதை விளக்கி சொல்றாருன்னா, திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற ஒருவன், தன்னுடைய முகத்தையே பார்க்கிற ஒருவன், தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே அந்த முகம் மறந்து விடுகிறதை போல வேதவசனத்தை மறந்து விடுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. உட்காந்து கேட்கும்போது அப்பா அருமையா இருக்கு, அழகா இருக்கு என்று கேட்கிற நிறைய பேர் எழுந்து போன பிறகு அதை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் அப்படி இராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.